இந்த 21th செஞ்சுரியில ஒரு பிகெஸ்ட் ராபரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிஸ்ல இருக்க லூவர் மியூசியத்துல நடந்த அந்த ராபரி தான் வந்துட்டு ஒரு பிகெஸ்ட் ராபரி. அந்த திருட்டு எவ்வளவு நேரம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் தான் நடந்திருக்கு. அந்த 7 நிமிஷத்துலயே கிட்டத்தட்ட 850 கோடி மதிப்பிலான நகைகளை தூக்கிட்டு போயிட்டாங்க. அமெரிக்க டாலர் படி பாத்தீங்கன்னா ஒரு 102 மில்லியன் டாலர் வரும். அந்த அளவுக்கு மதிப்பிலான அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. வெறும் 7 நிமிஷம், அதுவும் வந்துட்டு நைட்ல கூட நடக்கல, பட்ட பகல்ல காலையில 9:30 மணிக்கு நடந்திருக்கு. ரொம்ப சாதாரணமா வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் மாதிரி வந்துட்டு அந்த நகைகள்லாம் அடிச்சுட்டு போயிருக்காங்க. சோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த லூவர் மியூசியம் எங்க இருக்கு, அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் டீடைல்டா அந்த வீடியோக்குள்ள நான் சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எல்லா வீடியோலயும் ஆஸ் யூசுவல் உங்ககிட்ட கேட்கறதா, இந்த ருத்ரன் சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ருத்ரன் ஸ்குவாட்ல சேருங்க. அப்பதான் உலகத்துல நடக்கக்கூடிய இந்த மாதிரி எல்லா நியூஸ்களையும் சரி இல்ல இன்ட்ரெஸ்டிங்கான எல்லா வீடியோக்களையும் என்னால உங்ககிட்ட ஈஸியா கொண்டு வந்து சேர்த்த முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி ருத்ரன் ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மீடியர், ருத்ரன் ஸ்குவாட். இந்த லூவர் மியூசியம்ங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு மியூசியம். கிட்டத்தட்ட 1190ல கட்டப்பட்டது. அப்ப கட்டப்பட்டப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அரண்மனையா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1790ல தான் வந்துட்டு இது வந்து ஒரு மியூசியமா வந்துட்டு மாத்தி இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, இந்த மியூசியத்தை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இந்த மோனாலிசா பெயிண்டிங்கை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பெயிண்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லூவர் மியூசியத்துல தான் இருக்கு. சோ இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, நீங்க நிறைய படத்துல பாத்திருப்பீங்க ஒரு கண்ணாடி பிரமிட் இருக்கும். அந்த கண்ணாடி பிரமிடுமே வந்துட்டு இந்த மியூசியத்துக்குள்ளதான் இருக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மியூசியம். இதுல நிறைய பொருள் இருக்கு. கிட்டத்தட்ட 3,80,000 பொருட்களுக்கு மேல அந்த மியூசியத்துல இருக்கு. அவ்வளோ பெரிய மியூசியம் இது. இதுக்குள்ள வந்துட்டு பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ வந்து பெயிண்டிங்ஸ் எல்லாம் வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் வருது, இந்த மாதிரி மம்மிஸ் எல்லாம் வந்துட்டு வருது, இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாங்க. சோ அப்படி இருந்த இடத்துலதான் வந்துட்டு இப்ப போய் திருட்டு நடந்திருக்கு. அந்த திருட்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கிரேசியா நடந்திருக்கு. பட்ட பகல்ல காலையில 9:30 மணிக்கு, லாஸ்ட் வீக் ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணிக்கு இந்த திருட்டு நடந்திருக்கு. ரொம்ப கேஷுவலா வந்துட்டு ரொம்ப கேஷுவலா அடிச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப இருக்க எல்லா அந்த திருட்டு படங்கள், அந்த ராபரி படங்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை மிஞ்சுற அளவுக்கு ரியலா நடந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய திருட்டு தான். ஓகே, இந்த லூவர் மியூசியத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் திருட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மோனாலிசா பெயிண்டிங் இருக்குல்ல, அதை தூக்கிட்டு போயிருக்காங்க. அதை வந்துட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சு திரும்ப கொண்டு வந்து வச்சிட்டாங்க. சோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் திருட்டு கிடையாது அந்த லூவர் மியூசியத்துல. இது வந்துட்டு 2வது திருட்டு. ஆனா இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு திருட்டு. ஏன்னா இவ்வளவு கேஷுவலா நடந்திருக்குல்ல. சோ அதனால வந்துட்டு இது காலம் தாண்டி பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க்காவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களுடைய பாதுகாப்புல. எம்பரர் நெப்போலியன்லாம் வந்துட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய அந்த மனைவிகளுடைய நகைகள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மியூசியத்துல தான் இருக்கு. இந்த திருட்டு எப்படி நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு 9:30 மணிக்கு ரொம்ப ரொம்ப கேஷுவலா வந்துட்டு அங்க வந்திருக்காங்க. அதுவும் எப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஒரு ரிஃப்ளெக்டிவ் டிஷர்ட் போட்டுக்கிட்டு, அந்த டிஷர்ட்ல அப்புறமேட்டு வந்துட்டு ஏறி போறதுக்கு அந்த லேடர், அந்த வண்டி லேடரோட இருக்கும், அந்த லேடரை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு நீங்க ரொம்ப கேஷுவலா ஏறி போயிருக்காங்க. ஏறி போயிட்டு அங்க இருந்த அந்த கிரில் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கட்டிங் மிஷின்ல கட் பண்ணிட்டு அந்த கண்ணாடியை உடைச்சு உள்ள போயிருக்காங்க. அப்படி உள்ள போனப்ப வந்துட்டு எந்த அலாரமும் அடிக்கல. உள்ள ஒன்ஸ் போயிட்டு அந்த நகையை வந்துட்டு ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த கண்ணாடியை உடைக்கும் போதுதான் வந்துட்டு சைரன் அடிச்சிருக்கு. அவங்க அதுக்குள்ளேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஜுவல்ஸை வந்துட்டு எடுத்துட்டாங்க. அதுல வந்து கிரீடமும் சேரும். அந்த 8 ஜுவல்ஸை எடுத்துக்கிட்டு, அந்த என்னென்ன ஜுவல்ஸுங்கிறத நான் கடைசியா வந்துட்டு டீடைலா சொல்றேன். அந்த 8 ஜுவல்ஸையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அதே வழியா தப்பிச்சு வந்துடுறாங்க. அப்படி தப்பிச்சு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அங்கேயே விட்டுட்டு வராங்க. என்னென்ன விஷயங்களை விட்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு அந்த கிளவுஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கட்டிங் மிஷின், அதுக்கப்புறம் எங்களுடைய கேப்பு, இந்த மாதிரி சில விஷயங்களை அந்த மியூசியத்துக்குள்ளே வந்து விட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவசர அவசரமா ஓடி வந்து அந்த ஜன்னல் வழியே மறுபடியும் எகிரி குதிச்சு அந்த லேடருக்கு வந்துட்டு அந்த வண்டியை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு பாத்துருக்காங்க. அதாவது அழிக்கணும் அப்படின்ட்டு அந்த வண்டிக்கு நெருப்பு வச்சு விட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் போலீஸ் எல்லாம் வந்துட்டு அந்த டிஎன்பி துறையெல்லாம் வந்துட்டு அந்த வண்டியை அணைச்சிடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா இறங்கி ஓடி வந்து பக்கத்துல 2 ஸ்கூட்டி இருக்கு. மொத்தம் 4 பேர் வந்துட்டு இந்த ராபரியில ஈடுபட்டது. அவங்க 4 பேருமே வந்துட்டு அந்த 2 ஸ்கூட்டி இருக்கு, அந்த 2 ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போய் வந்துட்டு மக்களோட மக்களா கலந்துடுறாங்க. ஒரு டிராபிக்ல கலந்து போயிடுறாங்க. அங்க நடந்தது யார் அந்த திருட்ட பண்ணாங்க அப்படின்ட்டு இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கவே கிடையவே கிடையாது.
இதுல என்னென்ன நகை திருட்டு போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் அரசர் நெப்போலியனுடைய மனைவியோட அந்த கிரீடம் வந்து காணாம போயிருக்கு. அதுல வந்துட்டு 1300 வைரங்களும் 50க்கு மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பச்சை கலர் அந்த மரகதம்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் வந்துட்டு அந்த கிரீடத்துல வந்து பதிச்சிருக்காங்க. அதையும் தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1ஆம் அரசர் நெப்போலியனுடைய மனைவியோடைய அந்த நெக்லஸ் திருடி போயிருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 8 நகைகளை வந்துட்டு திருடி போயிருக்காங்க. சுமார் அதோடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 850 கோடி இருக்கும். இன்னைய மதிப்புக்கு அதோடைய ரேட்டு. அவ்வளவு காஸ்ட்லியான பொருட்களை வெறும் 7 இருந்து 8 நிமிஷத்துலயே வந்துட்டு அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிருக்காங்க. அப்படி அங்க தப்பிச்சு போகும் போது அந்த கிரீடம் சொன்னல, அந்த கிரீடம் மட்டும் அங்கே விழுந்து கிடக்குது. அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா உடஞ்சு போன ஒரு நிலைமையில தான் வந்துட்டு அந்த கிரீடமும் விழுந்து கிடக்குது. சோ அதை வந்துட்டு போலீஸ் கண்டுபிடிச்சு எடுத்துறாங்க. இதுல வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மியூசியத்துல அவ்வளோ கேமரா இருக்கும், அவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும். அதெல்லாம் தாண்டி எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்துட்டு நிறைய கேமராஸ் இருக்கு. பட் இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழமையான கேமராஸ். அதை வந்து அங்க கரெக்டா நோட் பண்ணிருக்காங்க. எந்தெந்த கேமரா ஒர்க் ஆகுது, எந்தெந்த சைட்ல போனா நம்ம தெரிய மாட்டோம், இதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி அவங்க வந்து உள்ள போயிருக்காங்க. நிறைய கேமராஸ் வந்துட்டு அந்த இடத்தையே பார்க்காத அந்த சைட்லாம் திரும்பி இருந்திருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டா உள்ள போய் அந்த நகைகளை வந்து திருடி இருக்காங்க. அப்படி திருடிக்கிட்டு வெளியே போயிருக்காங்க. இது சாதாரணமா ஒருத்தரால வந்து செய்ய முடியாது. பிகாஸ் வந்துட்டு அந்த இடத்துல அவ்வளோ செக்யூரிட்டி இருக்கு, அதுல எந்தெந்த இடத்துல லூப் ஹோல் இருக்கு அப்படின்னு நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சனால தான் அந்த திருட்டை வந்து நடத்தவே முடியும். ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இதுக்கோசரம் ரொம்ப நாள் வந்துட்டு பிளான் போட்டு செஞ்ச மாதிரியே இருக்கு. ஏன்னா இது எடுத்தவங்க கவுத்தவங்கலாம் செய்யவே முடியாது, கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. பட் ரொம்ப நாள் பிளான் போட்டு அந்த இடத்துல என்னென்ன லூப் ஹோல் இருக்கு, எந்த இடத்துல செக்யூரிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு கரெக்டா பார்த்து அந்த திருட்டை நடத்திருக்காங்க. அந்த திருட்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அது வெளியில மார்க்கெட்டுக்கு போகுமா இல்லையா, பிளாக் மார்க்கெட்டுக்கு போகுமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. பட் இருந்தாலும் நிறைய கோடீஸ்வரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது ஒரு பெருமையா வாங்கி வச்சுப்பாங்க. அது வெளியில விற்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு அதை பெருமையா வாங்கி அவங்களுக்குள்ள ரொம்ப அடக்கமா வந்து வச்சுப்பாங்க. ஸோ அதுக்கோசரம் திருடப்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு தியரிஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த நகையை வந்துட்டு வெளியில போய் வித்தோம் அப்படின்னா ஈஸியா மாட்டிப்போம். ஸோ அதனால வந்துட்டு அங்கே அழகுக்கோசரம் வச்சிருப்போம் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து திருடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த போலீஸ் கூட சேர்ந்துட்டு இன்டர்போலும் வந்துட்டு இந்த யாரு திருடினாங்க அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமா வந்துட்டு ரொம்ப கண்காணிச்சிட்டு வராங்க. ஏன்னா அந்த பாரிஸுக்கு அந்த நாட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க நிறைய நாட்டுல இருந்து கொள்ளடிச்சிட்டு போனாங்க, அது வேற விஷயம். அதுக்கு இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பிளாக் மார்க்கு 3,80,000 பொருட்கள் அங்க இருக்கு. அதுல வந்துட்டு ஒரு 35,000 பொருட்களை தான் வந்துட்டு மக்கள் பார்க்க முடியும். அதுலயும் வந்துட்டு பிட்டு பிட்டா தான் வச்சிருப்பாங்க. அந்த மோனாலிசா பெயிண்டிங் எல்லாம் ஒரு சைடு இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் ஒரு சைட்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவ்வளோ பெருசு, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மியூசியத்துல போயிட்டு இந்த மாதிரி ஒரு ராபரி நடந்திருக்கு அப்படின்னா அந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டுக்கு பெரிய அவமானம். ஸோ அதனால அவங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப வேகமா தேடிட்டு வராங்க. ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவுடைய எண்டில் இருக்கோம். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா, இந்த 21th சென்ச்சுரியில் வந்துட்டு பிக்கஸ்ட் ராபரி, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ராபரி மூவிஸை விட இது ரியலிஸ்டிக்காக நடந்திருக்கு. இதை வச்சு ஒரு படமே வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். நான் இங்கேயோட முடிச்சுக்கிறேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் எல்லா வீடியோலையும் ஆஸ் யூசுவல் கேட்குற மாதிரி தான், இந்த ருத்ரன் சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ருத்ரன் ஸ்குவாடில் சேருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மாதிரி எல்லா நியூஸையும் என்னால் உங்ககிட்ட ஈஸியாக கொண்டு வந்து சேர்த்த முடியும். இப்போ நான் கிளம்புறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ருத்ரன் ஸ்குவாட்.